ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே எஸ்பிஓவில் நமக்கு டாஸ்க் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா, அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்குள்ளே போய்க்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய டேஷ்போர்ட்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நேற்று நான் டாஸ்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, எனக்கு 40 ருபீஸ் வந்து ஆட் ஆகிருக்கு நேற்று பண்ணினதுக்கு. ஓகே, அப்புறம் தென் கீழே வாங்க. கீழே பாருங்கள், டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். அதில் வந்து சார் தெளிவாக வீடியோலேயே சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரியா, மற்றபடி இதில் உள்ளது எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்க, உங்களுக்கு தெரியும். பேமெண்ட்லாம் எவ்வளோ போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும். இதில் வந்து அந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த பை மோட்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் இருக்குல்ல, அதுவுமே நீங்கள் வந்து இது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஒரு நாளைக்குமே நம்மளுக்கு வந்து ஒன்று மாறும். நம்ம ஓல்டு இமேஜை எடுத்து வச்சுட்டு திருப்பி டெய்லிக்குமே நம்ம அதை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிடாதீங்க. அது அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ஏறாது. இப்போ நம்ம வந்து பை மோட்டில் வந்துட்டோம். பை மோட் ஸ்மார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், சர்ச் பட்டனில் நம்ம காப்பி பண்ணினதை நாங்கள் அங்கே கொடுத்தோம் அப்படின்னா இந்த வந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே இருந்த பாட்டில் இந்த வந்துருச்சு. இப்போது அதை நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம். ஓகே, அதே சேம் தான் நம்ம எடுக்கணும். நீங்கள் அது காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், அது அந்த பாட்டில் எப்படி இருந்துச்சோ அதே ஷேப்புக்கு நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம். ஓகே, அப்புறம் மேலே பார்த்துக்கோங்க, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்போர்ட்ஸ் வாட்டர் பாட்டில் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். அப்படியே காப்பி பண்ணிக்கணும். சரியா, காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, ஒன்ஸ் நல்லாவே பார்த்துக்கோங்க, இது ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் பார்த்துக்கோங்க. நல்லாவே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. மற்றதை நம்ம ஆன்லைன் ஸ்டோரில் பார்க்குறத விட பை மோட்டில் நமக்கு சூப்பராகவே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போது காப்பி பேஸ்ட் பண்ணினதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேஸ்புக்குக்கு கொண்டுட்டு போக போகிறோம். ஃபேஸ்புக்குக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்மளோட ஃபேஸ்புக் வந்து ஃப்ரெண்ட்ஸு ப்ரைவேட்டு இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது, பப்ளிக்கில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நேற்று நான் அப்லோட் பண்ணது இதில் விசிபிள் ஆகுது பார்த்தீங்களா. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லிங்க்கை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறீங்களா, அது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களோட நேற்று நீங்கள் அப்லோட் பண்ணினதோ இல்லை இன்றைக்கி நீங்கள் அப்லோட் பண்ண போகிறதோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, இப்போ நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம் இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், அதெல்லாம் மேலே வந்து கேலரி மாதிரி இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள், நமக்கு கேலரிக்கு போயிடும். சரியா, இதில் இந்த இருக்குது பாருங்கள் அந்த பாட்டில். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது அதை வந்து இந்த இடத்துல வச்சிட்டோம். சரியா, வச்சினதுக்கு அப்புறமா அந்த ஹெட்லைன் வந்து நம்ம கொடுக்கணும். காப்பி பேஸ்ட் பண்ணணும்ல, அந்த ஹெட்லைன் கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்புறமா அந்த ஹேஷ்டேக்லாம் நம்ம காப்பி பண்ணணும்ல, அதுவுமே கொடுத்துடணும். அதுக்கப்புறமா மெயினாக வந்து நம்ம அந்த பை மோட் சம்மந்தமாகவோ இல்லை அந்த ப்ராடக்ட் சம்மந்தமாகவோ நம்ம வந்து நம்மளுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடணும். சரியா, ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, நீங்கள் அப்லோட் பண்ணினதை ஒரு கரெக்டாக வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட்லாம் நீங்கள் அந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ஓகேவா, இல்லைனா உங்களுக்கு பேமெண்ட்லாம் அப்புறம் ஆடே ஆகாமல் போயிடும். இப்போது நம்ம வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு பாருங்கள், போஸ்டிங் ஆகிட்டுருக்கு. போஸ்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நம்ம அப்லோட் பண்ணினது போஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது பார்த்துக்கோங்க. ஓப்பன் அந்த இமேஜை டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் இமேஜுமே உங்களுக்கு தெரியணும், நீங்கள் டைப் பண்ணணும் தெரியணும், அந்த பாட்டிலோட ஹெட்லைன் தெரியணும், எல்லாமே தெரியணும். ஓகே, மெயினாக ஹேஷ்டாக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். சரியா, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அது கிளியராக இருக்குன்னு. அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க. சரியா, அந்த இமேஜ் தெரியணும், அதுக்கப்புறம் ஹேஷ்டேக்கை நம்ம டைப் பண்ணணும், எல்லாமே தெரியணும். சரியா, அதுக்கப்புறமா நம்ம பாருங்கள், இந்த திரும்ப நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்கு வந்துட்டோமா, அங்கே பாருங்கள் டாஸ்க் சப்மிஷன் இருக்கா, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுமே நமக்கு கீழே இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கா, அதில் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வீடியோ வரும். ஓகே, வீடியோ வந்ததுக்கப்புறமா அந்த செகண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம், ஸ்டாஃப் ஐடி வரும். ஓகே, இப்போது அந்த இடத்துல லிங்க்கு கேட்குதா, நம்ம என்ன செய்யணும், ஆல்ரெடி நம்ம வந்து லிங்க் வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கணும். நான் தப்பு பண்ணிவிட்டேன், எடுக்காமல் வந்துட்டேன். ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்து ஆப்ஷன் காட்டும், அதை காப்பி பண்ணிக்கணும். அதை வந்து இந்த இடத்துல நம்ம
காப்பி பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இங்கே பாருங்கள், அந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு ஓகே காப்பி பண்ணியாச்சா. கீழே வந்து சூஸ் ஃபைல் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்புக்கில் போய்ட்டு அப்லோட் பண்ணது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல, அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க்கு சக்ஸஸ் ஆகிடும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த இருக்குது, நேற்று பண்ணினதும் இருக்குது, நம்மளோட நேம், நம்மளோட ஸ்டாஃப் ஐடி, இன்றைக்கி உண்டான அமௌண்ட் இருக்குது, நம்ம லிங்க் வச்சோம் இல்லையா, அதுவுமே இருக்குது பாருங்கள். நேற்றுக்கு உள்ளது இன்றைக்கி உள்ளதுமே இருக்குது டேட்டோடவே. ஓகே, அவ்வளோதான். இப்போ திரும்ப நம்ம என்ன செய்யணும், திருப்பியும் நம்ம டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணணும். இப்போது 3 ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் முடிச்சாச்சு. இப்போது செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு பேஜ் இப்படி தான் வரும். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் சார் போட்டிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். பே அவுட்லாம் பாருங்கள், 27 rupees. இது எல்லாமே நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு ஒன் டைம் படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது. இப்போ என்ன செய்யணும், அந்த இருக்குது இல்லையா, டைட்டில் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பைமோட்டில் போயிட்டு சர்ச் பாரில் சர்ச் பண்ணணும். அப்படியே பேக்கு வாங்க, பைமோட்டு ஸ்மார்ட்டுக்கு போயிடுங்க. மேலே வந்து சர்ச் பார் இருக்குது இல்லையா, அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம காப்பி பண்ணினதை அந்த இடத்துல பண்ணிட்டீங்க, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாருங்கள் அந்த இமேஜ் வருதா, அதை நீங்கள் ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க, ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் எப்படி இருக்குது, நேம் என்ன, அப்புறம் ரேட் என்ன அப்படிங்கிறது முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஓகே, 99 போட்டிருக்கு, இதான் இதோட ரேட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம எதுவுமே காப்பி பேஸ்ட்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை, ரேட்லாம் பார்த்துக்கணும், அதை படித்து பார்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ திருப்பி நம்ம வந்து எஸ்பி போர்ட்டல் பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் டாஸ்க் சப்மிஷன் இருக்குது, அதை திரும்ப டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுமே நமக்கு கீழே இப்படி தான் வரும். எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ 3 ஆப்ஷனில் இப்போ செகண்டில் நம்ம இருக்கும், அதை நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வரும். வீடியோ ஓடி முடிச்சதுக்கப்புறமா கீழே நம்ம இந்த மாதிரி டாஸ்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு வரும். அதை நீங்கள் ப்ளூ கலரில் அதை டிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி போட்டிருக்கா, ரேட்டிங் கேட்டிருக்கு, அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் ரேட்டிங்க்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கான்னு கேட்கும், எல்லாமே கேட்கும். நீங்கள் படித்து பார்த்துட்டு எஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒப்பீனியனோ அதை நீங்கள் கொடுங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா என்ன கேட்டிருக்காங்க, அந்த ப்ராடக்டோட ரேட் என்னென்னு கேட்டிருக்காங்க, அது நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஓகேவா, அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், அதனால் அது போட்டிருக்கேன். அப்புறம் என்ன வாங்கினீங்கன்னு கேட்டிருக்காங்க, ஷட்டில் பேட் வாங்கினேன், அது நான் போட்டிருக்கேன். ஓகே, சப்மிட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி திருப்பி நமக்கு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா திருப்பி இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் திருப்பி வாங்க, தேர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுவோம். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. கீழே திருப்பி ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கா, இந்த லோகோவோட நம்ம யூடியூப் சேனலுக்கு போக போகிறோம். இந்த லோகோ இருக்கணும் அந்த யூடியூப் சேனலில். ஓகே, இப்போது காப்பி பண்ணிக்கோங்க. இந்த சேனலோட நேம் வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம யூடியூபுக்கு போக போகிறோம். ஓகே, வீடியோ வந்து பாஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும், அப்போ தான் நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். நீங்கள் வந்து ஸ்கிப்லாம் பண்ணினீங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே தெரிஞ்சு போயிடும். ஓகே, அதனால் அப்புறம் உங்களுக்கு வந்து பேமெண்ட்டே வராமல் போயிடும். இப்போது நம்ம வந்து சர்ச் பாருக்கு போயிட்டு நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அந்த லோகோ கரெக்டாக வருதா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, அந்த லோகோ டச் பண்ணி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக என்ன வீடியோ இருக்குது அதை வந்து நம்ம டச் பண்ணி பார்க்க வேண்டியது தான். எந்த ஒரு நீங்கள் ஸ்கிப் பண்ணினாலும் சரி பேமெண்ட் வரவே வராது. நீங்கள் ஃபுல்லாகவே இந்த வீடியோவை பார்க்கணும். சரியா, இப்போ ஃபுல்லாக ஓடி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாகவே ஓடிடுச்சு. இப்போ ஷேர் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே காப்பி லிங்க் காப்பி பண்ணியாச்சு. இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணணும், எஸ்பி போர்ட்டல் பேஜுக்கு வந்துட்டு அப்புறம் டாஸ்க் சப்மிஷன் இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணணுன்னா நமக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா தேர்ட் ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். பண்ணியாச்சா, இப்போது இந்த மாதிரி தான் வரும். இப்போது வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். அந்த செகண்ட் ஓடினதுக்கு அப்புறமா திருப்பி அந்த ப்ளூ கலரில் வந்திருக்கா, அதை டச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி வரும். நம்ம யூடியூப் வீடியோ பார்த்ததுக்கான லிங்க்கை காப்பி பண்ணணும்ல, அப்போ காப்பி கேட்கும். அங்கே லிங்க்கை சப்மிட் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகிட்டதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும், எல்லாமே ஆட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், திருப்பி நான் டேஷ்போர்டுக்கு போகிறேன், என்னோடய அமௌண்ட்டை பார்க்குறேன் எவ்வளோ வேலெட்டில் ஏறி இருக்குன்னு. நேற்று ஒரு 40, இன்றைக்கி ஒரு 40, 80 ஆட் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாஸ்க் ரொம்பவே ஈஸி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.